ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மாணவன் கல்வி மலர். இந்த விட நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் தமிழ் பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் ஏப்ரல் 2024க்கான கவர்மெண்ட்டோட ஒரு அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காத மாணவன் கல்வி மலர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கீழே இருக்கிற பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதான் பார்த்தோன்னா 11th ஸ்டாண்டர்ட் தமிழ் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான கவர்மெண்ட்டோட ஒரு அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர். ஸோ கண்டிப்பாக இந்த கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய ஒரு மதிப்பெண் வினா, குருவினா, சிறுவினா, நெடுவினா எல்லாத்தையும் நல்லா படிச்சுக்கோங்க. இந்த கொஷின் பேப்பர்லேருந்து பார்த்தோன்னா உங்களுக்கு கொஷின் பார்த்தோன்னா அப்படியே ரிப்பீட் ஆகும். லாஸ்ட் மினிட் பார்த்தோன்னா நீங்கள் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு கண்டிப்பாக இந்த கொஷின் பேப்பர் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காத வீடியோ மட்டும் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ குருவினா என்னென்ன கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எதிலாய் குருவிகள் எங்கே போயின, இத்தொடரின் பொருள் யாது. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா திருச்சாளல் என்பது யாது. மாசில்லாத உயர்தமிழ் பற்றி பாரதிதாசன் கூறும் கருத்துக்கள் யாவை, இது ஒரு முக்கியமான வினா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு எவையேனும் 3 வினாக்களுக்கு விடை தருக. 2x2 4. கவிதை என்பது யாது. கோட்டை என்னும் சொல் திராவிட மொழிகளில் இருந்து எவ்வாறு எடுத்தாளப்பட்டுள்ளது. ஜீவா அவர்களின் நெஞ்சோடு வளர்ந்த கனவு எது. அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு மதிப்பெண் வினாக்கள் கொடுத்துருக்காங்க. ஒரு மதிப்பெண் வினாக்களை நல்லா பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக இதில் இருக்கக்கூடிய ஒரு மதிப்பெண் வினாக்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேர்வுக்கு பார்த்தீங்கன்னா கேட்பாங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு குற்றால குறவஞ்சி குறிப்பு வரைக. புகழுக்குரிய பண்புகளாக நீவிர் கருதுவன யாவை. புகழின் பெருமையினை பொதுமறை வழி நின்று கூறுக. வாய்க்காலின் சிறப்புகளாக குறிப்பிடுவன யாவை, இது ஒரு முக்கியமான வினா. இதுவும் நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 2x4 8. வாளினும் வலிமை பெற்ற மொழியின் சிறப்பினை எழுதுக. மலை குடியிருப்புகள் குறித்து நீவிர் அறிவன யாவை. ஜீவாவின் பேச்சு நடை குறித்து சுந்தர ராமசாமி கூறுவன யாவை, இது பார்த்தோன்னா ஒரு ரொம்ப முக்கியமான வினா. ஸோ இதையும் பார்த்தீங்கன்னா நல்லா பார்த்துக்கோங்க. லாஸ்ட் மினிட் நீங்கள் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த கொஷின் பேங்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காத வீடியோ மட்டும் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மாணவன் கல்வி மலர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் வைங்க. அப்போ தான் 11th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாமினேஷன் ரிலேட்டடாக உங்களுக்கு நிறைய அப்டேட் பார்த்தோன்னா தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும். இது எல்லாமே பார்த்தோன்னா ஒரு ஐடியா தான், எப்படி பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு கொஷின்ஸ் எடுக்கிறாங்க தமிழுக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு உருவக அணி பொறுத்த வரைக்கும் உருவக அணி அல்லது சொற்பொருள் பின்வரும் நிலை எண்ணி சான்றுடன் விளக்குக. இலக்கியம் நய பாராட்டுக கேட்டிருக்காங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா தமிழாக்கம் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு மேலே ஒரு பேராகிராஃப் கொடுத்துருப்பாங்க, வினாக்கள் இருக்குது, அதை படித்து நீங்கள் எழுதணும். அடுத்து பார்த்திங்கன்னா 3x6 18. மதினா நகரம் ஒரு வளமான நகரம் என உமரப்புலவர் வர்ணிக்கும் செய்திகளை தொகுத்து எழுதுக. அடக்கமுடைமை ஒருவரை வாழ்வினில் உயர்த்தும், இக்கூற்றை முப்பால் வழி விளக்குக. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மேடையில் வாழ்ந்த மனிதர் என்னும் தொடர் ஜீவாவின் வாழ்க்கைக்கு எங்கனம் பொருந்தும் என்பதை விளக்குக. இயற்கையோடு இணைந்து வாழ்ந்த தமிழர்களின் இருப்பிட பெயர்களும் இயற்கையோடு இணைந்து இருந்தனை கூட்டினை மெய்ப்பிக்கவும். பாரதியின் இதழாளர் முகம் குறித்து நீவிர் அறிவன யாவை. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நமக்கு கீழே அடிப்படாமல் எழுதுக. மனப்பாட பாடல் கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த கொஷின் பேப்பரோட கொஷின் எதுவும் ஸ்கிப் பண்ணாதீங்க. லாஸ்ட் மினிட் பப்ளிக் நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு இந்த கொஷின் பேப்பர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதான் 11th ஸ்டாண்டர்ட் தமிழ் பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் ஏப்ரல் 2024க்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர். மறக்காத மாணவன் கல்வி மலர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.